பிள்ளைங்க வந்து காப்பாற்றணும் போடுது. அட்டி குட்டி பார்க்காதீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா அவனுக்கு? ஜெயாசி. ஜெயாசி ஜெயாசின்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். என் எஜமான் இருந்தான்னு ஒரு நாள் இது கொஞ்சம் சொருந்திக்கிறேன். இந்த மாதிரி யாருக்கு வரக்கூடாது. ஒரு நாள் எங்க எஜமான் கிட்ட நாகமான் ஒருத்தர் வந்தார். அவருக்கு குஷ்டம் இருந்துச்சு. கொஞ்சம் சோதிக்கிறேன். அவரு ஒரு நாள் சொகவீனமா இருந்ததுனால எங்க எஜமான்ட்டு ஜெபம் பண்ண வந்தார். ஜெபம் பண்ண வரும்போது எங்க எஜமான்ட்ட கேட்டாரு, எனக்கு சொகம் ஆகணும் அப்படின்னு கேட்டார். எங்க எஜமான் சொகப்படுத்தினார். அதுக்கு அந்த இடத்துலதான் சோதனை வந்துச்சு. எங்க எஜமானுக்கு நிறைய காணிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க. கை பாத்தியா மோந்து பாரு எப்படி நாரு. அப்ப எங்க எஜமானுக்கு நிறைய காணிக்கை கொண்டாந்து கொடுத்தேன். எங்க எஜமான் சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு. எப்படி வலிக்கு தெரியுமா? உனக்கு மட்டும் வரவே கூடாது, எங்க ஊருக்கே ஒதுக்கி வச்சுட்டாரு. அப்போ அந்த எஜமான் சொன்னாங்க, காணிக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டா. அதை பார்த்த நாங்கள் எனக்கு பேராசு. பின்னாடியே போய் வஞ்சக வார்த்தையெல்லாம் சொல்லி எனக்கு கொடு எஜமானே அப்படித்தான். அப்புறமா வாங்கிட்டு வரவே ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என் பேராசினால்தான். பேராசை பேரு நஷ்டம் சொல்லுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில பேராசை பேரு குஷ்டமா போச்சு. குஷ்டமா போச்சு. பிள்ளைங்களா, என்ன மாதிரி பேராசை படிக்கிறீங்களா? எல்லாம் வேணும் எல்லாம் வேணும் நீயே யோசிப்பியா? வேண்டாம். பேராசை பேரு நஷ்டம். என்ன மாதிரி வியாதி கூட வேண்டாம்.